கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 16ஆம் தேதி 2வது மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஆதிகாமம் 16ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம். இந்த வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் என்னிடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த சம்பவத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இங்கே அடிமை பெண்ணாக இந்த நாட்களில் இருந்த சாராளை ஆபிரகாமோடு இந்த நாட்களிலே சேரும்படியாக, தன்னுடைய சந்ததி விருத்தி அடையும்படியாக அங்கே சாராள் இந்த இடத்திலே சேர்க்கிறதை பார்க்கிறோம். அதன் நிமித்தம் இந்த நாட்களிலே அவளுக்கு குழந்தை பிறந்தது நிமித்தம், அங்கே அந்த எரிச்சல் நிமித்தம் இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவளை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த கொடுமையின் நெருக்கங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே அவள் அங்கே அந்த இடத்திலே இருக்க முடியாதபடி அவள் என்ன செய்கிறாள்னு சொன்னால் அப்படியே வெளிக்கிட்டு இந்த நாட்களிலே புறப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அவள் அப்படியாக இந்த நாட்களிலே வனாந்திரத்துக்குள்ளே போகிற வேளையிலே கர்த்தருடைய தூதனானவர் வனாந்திரத்திலே சூருக்கு போகும் வழி அருகிலே இருக்கிற நீர் அண்டையிலே இந்த நாட்களிலே கண்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார் எங்கிருந்து வருகிறாய் எங்கிருந்து போகிறாய் என்று கேட்டால் அவள் அதற்கு சொல்லுகிறாள், நாச்சியாராகிய சாராளை விட்டு ஓடி போகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன் நாச்சியாரிடத்துக்கு திரும்பி போய் அவளுடைய கையிலே அடங்கி என்று சொல்லி இந்த நாட்களிலே அவளை இந்த நாட்களிலே ஆசீர்வதித்து இந்த நாட்களிலே அனுப்புகிறதை பார்க்கிறோம். இதான் இந்த இடத்திலே நடந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் சில நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே நாங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களிலே மாமனாருடைய வீடு மாமியாருடைய வீடாக இந்த நாட்களில் இருந்தாலும் சரி, சில வேளைகளிலே நாங்கள் இருக்க முடியாதபடி நாங்கள் விட்டு இந்த நாட்களிலே புறப்பட்டு செல்லுகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையிலே தான் பாருங்கள், தேவன் ஒரு காரியத்தை இந்த நாட்களில் அவளோடு இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். நீ போய் அவளுடைய கரத்திலே அடங்கி இரு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், சில வேளைகளில் நாங்கள் உபத்திரவத்தின் மிகுதியினால், அருமையான அன்பு பிள்ளைகளே, நெருக்கத்தின் மத்தியினால் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், சில இடங்களை விட்டு சில காரியங்களை விட்டு இந்த நாட்களை விலகி இந்த நாட்களை நாங்கள் ஓடுகிறவர்களாக இருப்போம். அப்படியானால் இந்த உலகத்திலே நாங்கள் எங்கே ஓடி எங்கே போய் இந்த நாட்களிலே சேருவோம்? வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் துடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்படியானால் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் வருகிற வேளையிலே அது எதை குறிக்கிறது என்றால், நம்மை தேவன் இந்த நாட்களிலே புடமிடுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலே வந்த உபத்திரவங்கள் மிகவும் கொடிதானவைகள். அருமையான அன்பு பிள்ளைகளே, எல்லாவற்றையும் இழந்த மனுஷன் இந்த நாட்களிலே பாருங்கள், தன்னாலே ஒன்றும் செய்ய முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களிலே யோபு அந்த இடத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, நீ போய் அவளுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இரண்டு சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படும். அது என்ன காரியம் என்று சொன்னால், தேவன் ஒரு கட்டளை இடுகிறார் இந்த நாட்களிலே அந்த உபத்திரவத்தை சகிக்கும்படியாக. ஏனென்றால் ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து நாங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமா இருந்தால் சில வருகிற நெருக்கங்கள் உபத்திரவங்களை இந்த நாட்களிலே நாங்கள் சகித்து கொள்ள வேண்டும். அப்படியாக நாங்கள் சகித்து கொள்வோமா இருந்தால் நாங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பின்னணி வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நாங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, சிலருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அநேக நெருக்கங்கள், வேலை செய்கிற இடமா இருந்தால் நெருக்கங்கள் மத்தியிலும் அப்படியே இந்த நாட்களில் சகித்து கொண்டே இந்த நாட்களில் இருப்பார்கள். ஆனால் ஒரு முடிவிலே பார்க்கிற வேளையிலே அதே வேலை செய்கிற ஸ்தலத்திலே இந்த நாட்களிலே அவர்கள் உயர்த்தப்பட்டு ஒரு நிலைக்கு இந்த நாட்களிலே கொண்டு வருகிறதை அங்கே கர்த்தர் கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இன்றைய பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் உபத்திரவங்கள், அதே வேளையில் வசை சொல்லுகள், இப்படியான காரியங்கள் மத்தியிலும் சிறையிலே வாழ்ந்த காரியத்திலும் மத்தியிலும் பாருங்கள், தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு தன்னுடைய தகப்பனாரால் வெறுக்கப்பட்டு இந்த நாட்களை பாருங்கள், இப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையிலே இருந்தாலும் ஆனால் இந்த நாட்களிலே அமைதியோடு பொறுத்திருந்தார். ஆனால் கடைசியாக எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக அந்த நாட்களிலே தேவன் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி உபத்திரவங்கள் நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வேளையிலே கலங்காமல் இந்த நாட்களிலே அமைதியாக பொறுத்து காத்திருங்கள். இந்த நாட்களிலே கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்து மட்டும் காத்திருக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை மகிழ வைப்பார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.